ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைப்பது இல்லை என்று நினைத்து வருத்தமடைகிறாய். நான் ஒரு விஷயத்தை உனக்கு, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் நான் ஆசைப்படுவது எதுவுமே கிடைப்பது இல்லையே. நான் அப்படி என்ன விஷயங்களை எல்லாம் செய்தேன், நான் அப்படி என்ன தப்பான விஷயம் செய்தேன், என்னை இந்த அளவுக்கு நீங்கள் அனைவரும் சித்திரவதை செய்வதற்கு நான் என்னென்னலாம் செய்தேன் என்றுதான் என்னிடம் நீ கேட்கிறாய். அம்மா, உனக்கு மட்டும் நீ ஆசைப்படுற எதுவும் கிடைக்காமல் அல்ல. இங்கு நிறைய பேத்துக்கு அவர்கள் ஆசைப்படுவது கிடைக்காமல் தான் இருக்கிறது. நீதான் பாவப்பட்டது போலும். அதே நேரம் உனக்கு மட்டும்தான் எல்லா கஷ்டமும் வருவது போலும் நினைத்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளவே வேண்டாம். மற்றவர்கள் தான் உன்னை தாழ்த்தி பேசுகிறார்கள் என்றால் நீயும் அதே தவறை செய்யலாமா? நீ எவ்வளவு அறிவான பிள்ளை, எவ்வளவு திறமையான பிள்ளை. இந்த பிள்ளை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் என்ற எண்ணம் கொண்ட பிள்ளை. இப்படிப்பட்ட பிள்ளை உன்னையே தாழ்த்தி நீ பேசும் பொழுது எனக்கு அதிகமாக வளர்க்கிறது. நம்ம எதுவுமே செய்யாததினால்தான் இந்த பிள்ளை இப்படியெல்லாம் பேசுகிறதோ, இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறதோ என்ற ஒரு எண்ணம். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ காணும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவுகளை நான் கட்டுவேன். நிறைய நல்ல விஷயமும் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். எதிர்பார்க்கும் தருணங்கள் எல்லாம், நீ எதிர்பார்க்கும் தருணங்கள் எல்லாம் கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாகவே உண்டாக்கும். யார் என்ன சொன்னாலும் சரிதான், யார் என்ன மாதிரியான விஷயங்களை பேசினாலும் சரிதான், நிச்சயமாக நீ எதையும் நினைத்து துவண்டு போய்விடக் கூடாது. நீ எதிர்பார்க்கிற ஒவ்வொன்றும், நீ என்னிடம் எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நிம்மதி மட்டும்தான் தேவை தங்கமே. அந்த நிம்மதி என்பது எப்பொழுது தெரியுமா வரும்? நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று விட்டுவிட்டு, என்ன நடந்தாலும் எந்த ஒரு இடத்திலேயும் நம்ம இப்படி இருக்கோமே, நமக்கு எந்த ஒரு நல்லது நடக்கலையே, நமக்கு எல்லாமே சோர்ந்து போகிற மாதிரியே நடக்குதே அப்படின்னு உன்னை நீயே தாழ்த்தி நினைக்காம, நம்ம அதிர்ஷ்டம் இல்லாதவளா இருக்கோமே, எல்லாரும் பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு இருக்கோமே, நமக்கு திறமையே இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாம, எல்லாம் நமக்கு திறமையே இருக்கு. நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நம்ம முன்னேறுவோம். நிச்சயமா நமக்கு கேட்குற ஒவ்வொன்றும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட இருங்க. நீங்க என்னென்னலாம் கேட்குறீங்களோ அது எல்லாமே கூடிய சீக்கிரமா கிடைக்கும். இங்கு ஒன்று மாதிரி தான் நிறைய பேர் மனசுக்குள்ள எனக்கு மட்டும்தான் எதுவும் கிடைக்கல, எனக்கு மட்டும்தான் எதுவும் நடக்கல, அந்த மாதிரியான எண்ணத்தோடு இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அந்த நினைப்பு மட்டும் எந்த நிமிஷமும் யாருக்கும் தேவையில்லை. எல்லாருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்கவுங்க செஞ்ச கர்ம வினைப்படி அமையுது. நீ நிச்சயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவ. நீ என்னென்னலாம் கேட்குறியோ, நீ என்னென்ன விஷயமெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறியோ, அந்த அத்தனை விஷயமும் உன் வாழ்க்கையில் கூடிய விரைவிலேயே கிடைக்கும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் கிடைக்காது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற ஒன்று நாளைக்கு சுலபமாக கிடைக்கும் அப்படின்னா பாரு. நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் நினைக்கும் ஒவ்வொன்றும் நான் நிச்சயமாக கூடிய சீக்கிரமாக செய்து கொடுப்பேன். நிறைய மாற்றமும் நிறைய திருப்பமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நேரத்தில் துளைத்த பொன்னான தருணங்கள் அனைத்தையும் கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை அனைவரும் சாதாரணமாக இடை போட்டு விட்டீர்கள். ஆனால் என்னை சாதாரணமாக இடை போட்டு தவறுகளை செய்து விடாதீர்கள். நான் சாதாரணமான ஆள் அல்ல. எல்லோருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று
ஒவ்வொன்றையும் திட்டம் போட்டு நடத்தி கொண்டு இருப்பவன்தான் இந்த சாய். நீ எதிர்பார்க்கும் தருணம் கூடிய விரைவில் வந்து உன்னுடைய மனக்குழப்பங்கள் அத்தனையும் தீர்க்கும். நான் ஆசைப்படும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீ புலம்பிக் கொண்டு மனதளவில் வேதனை அடைந்து கொண்டு இருந்தாய்தானே? இன்னும் கொஞ்ச நாளில் நீயே ஓடி வந்து என்னிடம் வந்து நின்று என்னிடமே சொல்வாய், நான் உன்னிடம் புலம்பினேன் அல்லவா, எனக்கு எல்லாமே கிடைத்து விட்டது, நான் புலம்புவதற்கு அப்படியே நேர்மாறாகவே எல்லாமே நல்லபடியாகவே அமைந்துவிட்டது என்று சொல்வாய். அதில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல. நீ சின்னதாக ஆசைப்படும் விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய ஆசைப்படும் விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, கண்டிப்பாக உனக்கு அது கிடைக்கும். நீ இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் நிறைய இடத்தில் மனமுடைந்து இருக்கிறாய். மனமுடைந்து இருப்பது எல்லாம் தேவையே அல்ல. உனக்கு யாருமே இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு செய்து தருவதற்கு இல்லை என்றால் நீ பயப்படுவதிலேயோ குழம்பி நிற்பதிலேயோ ஒரு நியாயம் உள்ளது. ஆனால் இங்கு பயப்படவோ இல்லை குழம்பி தவிக்கவோ அதற்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்திலேயும் எந்த ஒரு நிமிஷமும் தேவையே அல்ல. குழம்ப வேண்டிய அவசியம் அல்ல. புரிகிறதா? நீ யார் தெரியுமா குழம்பி நிற்க வேண்டும்? உன்னை நீ சரியாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் இது தவறு அது தவறு என்று சொல்லி உன்னை குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் பத்தியா? அவர்கள்தான் எப்பொழுதும் வாழ்க்கையில் குழம்பி தவிக்க வேண்டும். புரிந்ததா அன்பு கண்மணியே? எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள். இங்கு பூமியில் பிறந்து விட்டீர்கள் என்றால் 1000 கஷ்டங்களை பட்டுத்தான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை இருந்ததற்கும் போனதற்கும் ரொம்ப மோசமாக இருக்கிறது. நீங்கள் முன்னேறுவீர்கள் என்று நினைத்து செய்த காரியமே உங்களையே சோதிக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு விஷயத்தை உனக்காக நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா? நீ எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக முன்னேறி விடுவோம், நாம் செய்யும் விஷயத்தினால் முன்னேறி விடுவோம் என்று இந்த சாயின் மீது நம்பிக்கையை வைத்து செய்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த விஷயத்தில் நீ நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விடுவாய். தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் செய். நான் உனக்கு நல்லது செய்யவில்லை, உன்னை கவனிக்கவில்லை என்ற கோபத்தினால் செய்து கொண்டு இருக்கும் வேலையை பாதியில் விட்டுவிடாதே. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை செய்யலாம், வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்யாமல் உனக்கு கஷ்டத்தையே கொடுக்கலாம் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லோருமே சரிதான். அவர்கள் வாழ்க்கையில் வெக்கப்பட்டு தலை குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவாய். அதை அனைவரும் வேடிக்கை மட்டுமே பார்ப்பார்கள். இது நான் உனக்கு செய்து தரும் சத்தியமாகும். நான் ஒருவனுக்கு ஒரே ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்து அவன் தானாக என்னை தேடி ஓடி வருவான். அதற்கு காரணங்கள் நான் சொல்லும் விஷயங்கள் உடனுக்குடனே நடப்பதினால் மட்டுமே. இனி உன் வாழ்வில் எல்லாவித அற்புதத்தையும் செய்வேன். நிறைய பேருக்கு நீ முன்னேற போகிறாய் என்று தெரிந்தாலே தடுத்து நிறுத்துவார்கள். காரணம், நீ எந்த காலமும் எந்த நேரமும் முன்னேறிவிடக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணமே. உன் கூட பிறந்தவர்களே உனக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். உன் கூட பிறந்தவர்களே நீ எப்பொழுதுமே தோற்றுப்போனால் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டா? நீ என்றும் அடுத்தவர்களுக்கு மத்தியில் தோற்றுப்போய் தலை குனிந்து நிற்க மாட்டாய். உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நான் உனக்கு தேவையான அத்தனை விதமான அற்புதங்களையும் செய்து கொடுப்பேன். இன்று வாழ்க்கையில்
மிகப்பெரிய ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கிறது என்றால் நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். இதற்கு பின்பு ஏதோ ஒரு சுவாரஸ்யமான திருப்பமோ நடக்கப் போகிறது என்று. எந்த ஒரு காலகட்டத்திலேயும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் மனதை மட்டும் விட்டுவிட வேண்டாம். மனமானது எப்பொழுதும் தூய்மையானது. உன்னுடைய மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு கோபப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சரி, நீங்கள் அடுத்தவர்கள் என்னை இப்படி பேசுகிறார்கள், இவர்கள் என்னை இப்படி பேசுகிறார்கள் என்று கோபப்பட்டு நீங்கள் உங்களுடைய மனதையும் உடம்பையும் கெடுத்து கொள்கிறீர்கள். உங்களுக்குத்தான் நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேனே. நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுகிறீர்களோ அதற்கான அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் என்று. நான் என்னென்னலாம் உங்களுக்கு செய்வேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேனோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் தான் சொல்லிவிட்டேனே. மறுபடி எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலை கொள்ளவே கூடாது. நிம்மதியோடு இருந்தால் எல்லாமே பிரகாசமாகவே இருக்கும். நிம்மதியை துளைத்து விடாதீர்கள். நிம்மதி அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் கிடைப்பது கிடையாது. தெய்வமாகிய நான் உன்னை எல்லா நிலையிலும் ஒவ்வொரு நிலையிலும் சரிதான். நீ எப்படி இருக்க வேண்டும், எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு காமித்து கொண்டே இருக்கிறேன். நீ கண்ணும் கருத்துமாக இருந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே என்ன தெரியுமா? சில விஷயத்தை நீங்கள் அலட்சியமாக விடுவதினால் மட்டுமே. புரிந்ததா? என்ன சொல்கிறேன் என்று இப்பொழுது புரிந்ததா? சில விஷயத்தை சில நேரத்தில் பரவாயில்ல அப்புறமா பார்த்துக்கலாம், பரவாயில்ல அப்புறமா பார்த்துக்கலான்னு நீ விடுறதுனால மட்டுமே உனக்கு சில சமயங்கள் பாதிப்பு என்ற ஒன்று வருகிறது. அதுவே நீ சுதாரிப்பாக இருந்து விட்டாய் என்று வைத்துக்கொள். உன் வாழ்வில் என்றும் பிரச்சனை என்ற ஒன்றுக்கு இடமே இருக்காது. நிதானமாக இருங்கள். வாழ்வில் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயமும் கிடைக்கும். நான் உன்னை ஒவ்வொரு தினமும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளை என்ன ஆசைப்படுகிறது என்று தெரியும். அதாவது நீ வாய் திறந்து சொல்லவிட்டாலும் உன்னுடைய முகத்தை வைத்தே கண்டுபிடித்து விடுவார்கள். கண்டுபிடிக்க தெரியாமல் இருப்பது யார் தெரியுமா? வெளியில் இருப்பவர்கள் மட்டுமே. நானோ உன்னுடைய மனதுக்குள் குடியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு உன்னை பற்றி ஒன்றும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். நீ அழுதது நீ யாருக்கும் தெரியாமல் ஒரு அறைக்குள் சாத்திக்கொண்டு எனக்கு ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கவில்லையே, நான் எப்பொழுதும் இதே மாதிரியே இருந்து விடுவேனோ என்று நீ நினைத்தாய் அல்லவா? அழுது புலம்பினாய் அல்லவா? அத்தனை விஷயமும் நான் பார்த்து கொண்டு உனக்கு எப்படியாவது நல்லது செய்துவிட வேண்டும் என்பதற்காகவே, நான் எப்படியாவது உனக்கு அற்புதத்தை செய்துவிட வேண்டும் என்பதற்காகவே உன் பின்னே சுற்றி கொண்டே இருக்கிறேன். அந்த 4 செவுத்துக்குள் யாருமே இல்லாமல் இருந்திருக்கலாம், உன் கண்ணுக்கு தெரியாமல். ஆனால் உன்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் நான் இருந்தேன். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று பார்த்து கொண்டு உனக்கு என்ன விதமான நல்ல விஷயங்களை செய்யலாம் என்று நான் திட்டம் போட்டுக்கொண்டு இருந்தேன். புரிகிறதா? நீ யோசித்துப் பார். எவ்வளவு பெரிய இன்பங்களை எல்லாம் சாதாரணமாக கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதத்திலும் ஒவ்வொன்றையும் உனக்கு அற்புதமாகவே கொடுப்பேன். என்னுடைய இன்பம் என்னுடைய அழகான பிள்ளைக்கு எப்பொழுதும் உண்டு. நீ இன்பமாக இருந்தாலே போதும் அம்மா. எனக்காக நீ எதுவும் செய்ய வேண்டும் என்று அவசியம் அல்ல. உன்னுடைய உடல் ஆரோக்கியங்கள் மட்டுமே நீ பார்த்து கொண்டால் போதும். மற்றபடி எனக்கு நீ இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு ஒரு பொழுதுமே கிடையாது. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஆரோக்கியங்கள், உன்னுடைய அனைத்து விதமான நலன்கள் எல்லாமும்
எனக்கும் ரொம்ப முக்கியம். நான் உனக்கு ஆறுதலாக பல விஷயங்களை சொல்லலாம். உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், உன் எதிர்காலம் அப்படி இருக்கும் என்று உனக்கு நடக்கப் போகும் விஷயங்களை சொல்லலாம். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். என்னென்ன விஷயங்கள், ஏதேது விஷயங்கள் என்று நம்ப வேண்டும். நீ எந்த அளவுக்கு உன்னை நம்புறியோ, எந்த அளவுக்கு நான் சொல்லும் இந்த வாக்கினை நம்புகிறாயோ, அந்தளவுக்கு உனக்கு நல்லது. ஏனென்றால் உனக்கு தான் யாருமில்லை என்று நினைக்கும் போது நான் இருக்கிறேன் என்று ஞாபகமாவது வருமே. உனக்காக நான் இரு கைகளையும் நீட்டுகிறேன். என்னிடம் வந்துவிடு. என்னிடம் வந்த நீதான் எதுவும் செய்யவில்லை என்பதற்காக ஓடி ஒதுங்குகிறாய். அதெல்லாம் வேண்டாம். ஓடி ஒதுங்கிய நாட்கள் எல்லாம் போதும். இனி என்னிடம் வந்து, இந்த சாயிடம் வந்து நின்று எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள். என்னுடைய பிள்ளைக்கு எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் செய்ய வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலை என்ற ஒன்று இருக்கக்கூடாது. யோசித்து யோசித்து ஒவ்வொன்றாக செய்து என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து செய்கிறேன். என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் அழுத நிலையில் வாடக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் என்றுமே அற்புதத்தின் உச்சக்கட்டமாகவே இருக்க வேண்டும். யார் எப்பொழுது பார்த்தாலும் சரிதான், உன்னை பார்க்கும் பொழுது வியக்க வேண்டும். நீ இந்தளவுக்கு முன்னேறிவிட்டாயா என்று. இதுவரைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு கீழே போகும் நிலையை கண்டுதானே அனைவரும் உன்னை ஏளனமாக பேசினார்கள். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வளரப்போகும் விஷயத்தை பார்த்து பிரமிக்கத்தான் போறார்கள். இதுவரைக்கும் நீ எல்லோருக்கும் ஒரு கேலி பொருளாகவும் பேசும் பொருளாகவும் இருந்தாய். ஆனால் இதற்கு மேல் நீ பேசும் பொருளாக ஆக மாட்டாய், வியக்கும் பொருளாகவே ஆகுவாய். எல்லா விஷயத்திலேயும் உன்னை பார்ப்பவர்கள், இதற்கு முன்பு பார்த்தவர்கள், உன்னை பார்த்து நேராக பேசுபவர்கள், புறம் பேசியவர்கள், உனக்கு பின் உன்னுடைய வாழ்க்கையை தப்பாக பேசியவர்கள் அனைவருமே வியப்போடே உன்னை இனி வரும் நாள் பார்ப்பார்கள். ஏற்றங்கள் தொடரட்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் முடியட்டும். நீ நம்பிக்கொண்டு இருக்கும் இந்த சாயுடைய கருணை பார்வை என்றும் உன்னோடே இருக்கட்டும். எந்த நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த நிலையிலும் எந்த விஷயத்தையும் கண்டு அஞ்ச வேண்டும் என்ற அவசியங்கள் தேவையல்ல. அஞ்சி வாழ்வதும் இன்னொருவனுக்கு, அதாவது எப்பொழுதும் உன்னை தலைக்குனிய வைக்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கு தலை குனிந்து வாழ்வதும் இனி தேவையே அல்ல. வாழ்வில் எல்லோருக்கும் மத்தியில் தலை நிமிர்ந்து நீ வாழப்போகிறாய். சொல்வதற்கு கேட்பதற்கும் சந்தோஷமாகத்தானே இருக்கிறது. நான் சொல்லும் பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். நான் பார்க்க போகும் விஷயங்களும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். அப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்வாய் நான் எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை. நிச்சயம் உன் வாழ்வில் மறுபடியும் சந்தோஷம் வந்து உனக்கு மிகப்பெரிய இடத்தில் உதவியாக இருக்க போகிறது. எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்தால் யாருக்குத்தான் இங்கு சந்தோஷமாக இருக்காது? யாருக்காக இருந்தாலும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். சந்தோஷங்கள் மலரட்டும். ஐஸ்வர்யங்கள் அனுதினமும் கிடைத்து கொண்டு என்னுடைய பிள்ளை வசதி வாய்ப்புகளோடு என்றுமே இருக்கட்டும். தேடும் ஒவ்வொன்றும் என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கட்டும். இதுவரைக்கும் எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு என்கிட்ட நின்று முறையிட்டு அழுத என்னுடைய பிள்ளைக்கு இனிமே அழுகையோ கண்ணீரோ வேதனையோ ஒரு பொழுதும் இருக்க போவதல்ல. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில இன்பத்தை பார்க்க போற அப்படிங்கிறத மட்டும் நீ பாரு. உன்னுடைய சிரிப்புகள் என்னுடைய காதுக்கு கேட்டுக்கொண்டேதான் இருக்கும்.
அவ்வளவு சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்க போகும் பிள்ளைக்கு நான் என்றுமே துணையாகவே இருப்பேன். யார் யார் என்னென்ன சொன்னார்களோ, உன்னை பார்க்கும் பொழுது இவளெல்லாம் எங்கு வாழ்க்கையில் உருப்படுவாள், இவளெல்லாம் வாழ்க்கையில் எங்கு ஜெயிப்பாய் என்று சொல்லி உன்னை ஒவ்வொரு பேச்சுக்கும் புறக்கணித்து உன்னை ஒரு மனுஷனாக கூட பார்க்காமல் ஒவ்வொரு தினமும் உன்னை எல்லா நிலையிலும் கஷ்டப்படுத்தியே பார்த்தவர்கள் அனைவருமே வெட்கம்தான் படுவார்கள். இப்பொழுதும் சொல்கிறேன், எப்பொழுதும் சொல்கிறேன், இது மட்டுமே உண்மையான ஒன்று. யதார்த்தமாக உன்னை சந்திக்க வந்த நான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும், உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து எல்லாவற்றையும் தந்துவிடலாம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவோடு உன்னை நோக்கி வந்து விட்டேன். உன்னுடைய வாழ்வில் நீ பார்ப்பதெல்லாம், இதுவரைக்கும் பார்த்தது எல்லாம் பயமாகவும் நடுக்கமாகவும் இருந்தது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்கள் பயமோ நடுக்கமோ எதுவுமே இருக்க போவது கிடையாது. சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப இடத்தில் நீ வாழப்போகிறாய். அதை நீயே பார்த்து சந்தோஷத்தில் மெய்மறக்கப் போகிறாய். ஏக்கங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று நினைத்து வருந்தாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் மாறும் என்று நம்பு. நீ இதுவரைக்கும் எதனால் எல்லாம் கவலைப்பட்டாயோ, எந்த விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறாதோ என்று நினைத்தாயோ, அது எல்லாம் கூடிய விரைவிலேயே மாறும் என்பதை தீர்மானமாக அடித்து ஒரு எல்லா விஷயத்தையும் புரிய வைப்பது போலவே நான் சொல்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தால் இந்த தெய்வங்கள் செய்யும் அனைத்து விஷயமும் தெரியும். நம்பிக்கையை மட்டும் தயவு செய்து விட்டுவிடாதீர்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். மற்றும் நீங்கள் செய்யும் உங்களுடைய வேலையின் மீது நம்பிக்கை வையுங்கள். இது மூணு மீதும் நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்களாலே போதும். உங்கள் வாழ்க்கையோ செழிப்பாக மாறிவிடும். நான் உன்னுடைய அப்பா. நீ என்ன செய்தாலும் உனக்கு வந்து சொல்வேன். இவ்வளவு தூரம் உனக்கு வந்து நீ செய்யும் விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் செய்தால் நான், உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய முன்னோர்கள் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது நீ இருக்கிறாய் அல்லவா, மிகவும் தாழ்ந்து போய் நீ இதெல்லாம் தெய்வத்தை, அனைத்து தெய்வத்தையும் வணங்கி, உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய குலதெய்வங்கள், உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வணங்கிவிட்டு நீ செய்கிறாய் என்றால் ஒரு காரியத்தை, அந்த காரியத்தில் அனைவருமே நின்று உங்களை ஜெயிக்க வைப்போம். முதலில் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு பிள்ளையார், உன் குலதெய்வம், உன்னுடைய முன்னோர்களை வணங்கிவிட்டு செய்யுங்கள். அது எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கிறது என்பதை இனிமேல் செய்யும் காரியங்களில் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை விட வாழ்க்கை மாறும் என்று நம்பினாலே போதும். எல்லா நிலையிலும் தவறாக நடந்துவிடுமோ, இது தவறாக நடந்துவிடுமோ, அது தவறாக நடந்துவிடுமோ என்று யோசித்து யோசித்து நல்ல காரியங்களை, கண்முன் வரும் நல்ல காரியங்களை விட்டுவிடாதீர்கள். புரிகிறதா? நான் இருப்பேன், ஒவ்வொரு நாளும் இருப்பேன். நீ துவண்டு போய் இருக்கும் ஒவ்வொரு சமயத்திலேயும் உனக்கு வந்து ஓடி வந்து உதவிகளை வாரி வாரி வழங்குவேன். இதுவே என்னுடைய முதல் கடமையாகும். உனக்கு நான் சந்தோஷத்தை தரவில்லை, நீ ஆசைப்பட்டதை தரவில்லை என்று சொன்னாய் அல்லவா, அது என் அனைத்துமே கூடிய விரைவிலேயே கிடைக்கும். அப்பொழுதாவது என்னை நம்புகிறாயா இல்லையா என்று நான் பார்க்கிறேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததும் அனைத்தும் சந்தோஷமாகவே நடக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ கண்டது எல்லாமே எதிர்பார்க்காத பயங்கரமான சம்பவங்களே. ஆனால் இதற்கு மேல் நீ பார்க்க போகும் விஷயங்களோ எதிர்பார்க்காத சந்தோஷங்களே. இனி நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் எதிர்பாராத சந்தோஷமும் சேர்ந்தே உனக்கு கிடைக்கும். என்றும்
உன் கூட இருப்பேன். அதில் எந்த மாற்றமும் அல்ல. சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.